பிரச்சனையினுடைய மையத்தை பார்த்தோம் என்றால் அல்லது இப்போது இருக்கக்கூடிய 1.5 ஆண்டு கால சிக்கல் அப்படிங்கிறதுல சிக்கல். இப்ப நீங்க அங்க இருக்கக்கூடிய மெய்த்திகளே பாத்தீங்கன்னா இந்துக்களாக மாறியவர்கள் இருக்காங்க, மெய்த்தி கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, மெய்த்தி இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய மெய்த்தி அடிப்படைவாத தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மெய்த்தி கிறிஸ்துவர்களையும் மெய்த்தி சிறுபான்மையினரையும் ஒழித்து கட்ட வேண்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது ரொம்ப ஃப்ரெஜைலான ஏராளமான இன்ட்ரிகேட்டான ப்ராப்ளம்ஸோடு தான் இருக்க மாதிரி பார்க்குறேன். ரொம்ப சிம்பிளா ஒரு கவர்னன்ஸ் என்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா ஏறக்குறைய மெய்த்தி மக்கள் அங்க இருக்கக்கூடிய வேலியில இருக்காங்க. ஒட்டுமொத்த மலைகள்லையும் 89% நிலப்பரப்பு குக்கிகளிடம் இருக்கு. ஆனால் பொருளாதாரமும் அதிகாரமும் காலங்காலமாக மெய்த்திகள் வசம் இருக்கிறது. 89% நிலப்பரப்பில் இருப்பவர்கள் வசம் 20 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. 40 எம்எல்ஏக்கள் எப்பொழுதும் மெய்த்திகள் வசம் இருக்காங்க. அப்ப நிரந்தரமாக மெய்த்திகள் தங்கள் கையில் தான் அதிகாரத்தை வைத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி அவர்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எஸ்டி பழங்குடி ஸ்டேட்டஸை பறிக்க நினைக்கும் போதுதான் இந்த பிரச்சனை பெரிதாக